இந்த பையன் ரொம்ப குடும்பப்படுத்தலாம் இன்றைக்கி. எங்கே போகிறோம்? நாம் இப்போ எங்கே போகிறோம்? சல்ஃபர் வாட்டர் பார்க்க போகிறோம். சல்ஃபர் வாட்டர் ஆக்சுவலாக வந்து சல்ஃபர் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்கும் உடம்புல. அது வந்து எக்ஸஸ் லெவலாக போகும்போது தான் நமக்கு ப்ராப்ளம் தவிர்த்து இது வந்து நிறைய நியூட்ரிஷன் பெனிஃபிட் நமக்கு இருக்குது. அதனால தான் சல்ஃபர் பாத் எடுக்க போகிறோம். அங்கே 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 எடுத்து தெரியல. நாடு கடந்து வந்தாலையும் நாடோடிகள் மாதிரி சுற்ற வச்சுட்டான். இவன் கூட சேர்ந்த பாவத்துக்கு எங்கெங்கெல்லாம் சுற்றிட்டு இருக்கேன். டிகிரி குச்சி வரேன். இங்கேருந்து பாரு, சுத்தமான சல்ஃபர் வாட்டர் நல்லா இருக்கு. இங்கே பாருங்க, வா சுத்தமான வாட்டர். மிருகங்களை சுற்றிட்டு இருந்தால் கூட இடம் தூய்மையாக இருக்கும் போல. இவனுங்க போகிற இடமெல்லாம் இடத்த ரொம்ப மோசமாக வைக்கிறானுங்க. ரொம்ப அசாத்தியமான இந்த இடத்துல எங்களால் சர்வே பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு இருக்கோம். மேலாளர் கால் அடிச்சுட்டே இருக்காரு. என்னன்னு கேட்டிங்களா? அவருக்கு இடத்த போடணுமா? அதான் போட்டு கொடுத்துட்டு வந்தோமே, அந்த இடம் பார்த்தாதாம்மா என்ன ஒரு இடம்டா. நீண்ட நாட்களுக்கு பிறகு என்னோட உடலில் அங்கே திரவங்கள் சுரைக்கிறது. என்னவென்றே எனக்கு புரியவில்லை. இதன் பேர் தான் வேர்வையா? கடந்த சில மாதங்களாகவே நான் அதை பார்க்கவில்லையே, உணரவில்லை. இரண்டும் ஒன்று தான். நான் பார்க்கவும் இல்லை, உணரவும் இல்லை. குளிர்சாதன பெட்டியின் அடியில் உட்கார்ந்து கொண்டு குளிர் கலந்து கொண்டிருந்தீர்கள். பிறகு எப்படி நண்பா உங்களுக்கு வியர்வை சுரக்கும்? ஒரு இடமும் சூப்பராக இருக்குது. இன்னும் நம்ம அந்த சைடு குதிச்சுட்டு வந்தோம்னா இன்னும் நல்லா இருக்கும். தெரிஞ்ச மாதிரி கூப்பிட்டு வந்துட்டு போகலாங்கிறான். இந்த பக்கம் வந்தால் புதற்காடாக இருக்குது, அந்த பக்கம் போனால் வழி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அவன் கேட்கவே மாட்டான். பெரியவங்க பேச்சை கேட்கணும் ஆஷி, சரிங்களா? வலிக்கு நண்பன் இருக்க நான் ஏன் வலிக்கு விழுக போகிறேன்? அதெல்லாம் விலக மாட்டேன். நல்லா இருக்குது இடம். இல்லை இன்றைக்கி வெதரும் நல்லா இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணல. 3 மணி வரையும் வந்து வெயில் பட்டே பிறந்தது. கிட்டத்தட்ட 45-50 டிகிரி செல்சியஸ் வரை இருந்தது. சடனாக வந்து ஒரு ஆஃப்டர் 4 o'clock ரேஞ்சில் வந்து டக்குன்னு கிளைமேட் மாறிடுச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, நல்லா மாறிடுச்சு. இப்போ டெம்பரேச்சர் வந்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பிலோ 30 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இப்போ நாங்கள் ஏன் இங்கே வந்திருக்கோம்னா, இங்கே சல்ஃபர் வாட்டர் இருக்குதுன்னு சொன்னாங்க இந்த வாதியில். நம்ம ஊரில் வந்து ஆறு குளம் கொட்டை இருக்கிற மாதிரி இந்த ஊரில் வந்து ஆறுங்க பேர் எல்லாமே வந்து வாதியம் தான் இருக்கும் ஓமானில். அதை தான் தேடி வந்திருக்கோம். நல்லா இருக்குது இந்த இடம். வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல, நல்லா இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டோம், ஆல்மோஸ்ட் வந்து பக்கம் வந்துட்டோம். நான் தான் சொன்னேன்ல, இங்கே வழி இருக்குடான்ட்டு. பெரியவங்க சொன்னால் அந்த பையன் கேட்குறதே இல்லைங்க. ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டோம். குளிக்கலாம் முடியாதுங்க. நான் தான் சொன்னேன்ல, கேட்குறானா? குடிச்செல்லாம் பார்க்குறாங்க. தண்ணி நல்லா இருக்குது. கன்ஃபார்ம்ல இறங்க போகிறோம். இறங்கிடுவோமா? வாங்க. எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைமு. இது வரையும் சல்ஃபர்லாம் நடந்ததும் இல்லை, போனதும் இல்லை. வழுக்கலை. சல்ஃபர் வாதிக்கு வந்துட்டோம். பாருங்கள், பலன்னு இருக்குது. இது என்னடா S2+ இருக்குமா, S7+ இருக்குமா? சப்ஜெக்டெல்லாம் கையில் டிகிரி கொடுக்கும்போது எல்லாம் மறந்து போச்சு போல. அழகு, என்ன ஒரு அழகு.
இது ஹாட் ஸ்ப்ரிங்டா, ஸ்ப்ரிங் வாட்டர் அது. இது ஆர்டிஃபிஷியலாக கட்டியிருக்காங்க போலடா. கட்டியிருக்காங்க தான், ஆனால் இது தடுப்பு தடுப்பு. Finally. சல்ஃபர்வாதி. மேலே இருந்து தண்ணி சொட்டுது, நேச்சுரல் வாட்டர். இந்த வழியாவா? இங்கே இந்த ஏரியா பேர் என்னன்னு தெரியல. 2021 நினைக்கிறேன். பாலாஜியும் சிவராமனையும் தூக்கிட்டு போயிட்டு காட்டில் தொலைய வச்சேன். இன்றைக்கி அதே மாதிரி ஒருத்தன் மாட்டியிருக்கான். அவனே இன்றைக்கி தொலைய வைக்க போகிறோம். அதுதான் பிளானை கண்டுபிடிச்சி தான் நினைக்கிறேன். கண்ணெல்லாம் ஒரு மாதிரியாக போகுது. கொணக்க மரம், டேட்ஸ் மரம், மாங்காய் மரம். இல்லை, காட்டுவாசின்னு சொல்லக்கூடாது, காடுகள் விரும்பின்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? காடுகள் விரும்பின்னு சொல்லணும். இங்கே பாருங்கள், டேட்ஸ். கருவேப்பிலை மரம். கருவேப்பிலை வந்து 100 பைசாவுக்கு வாங்குகிறோம். 100 பைசான்னா நம்ம ஊர் ரேட்டுக்கு 25 ரூபா வரும். ஆனால் நல்லா இருக்குது. போகிற இடமெல்லாம் வெறும் டேட்ஸ் தோட்டமாக இருக்குது. ஃபுல்லாக மாங்காய் மரமெல்லாம் நிறையா இருந்தது. மாங்காய் மரம், அது மாங்காய் மரம் தான். இதில் என்ன ஒரு இங்கே பாருங்கள். ஆஹா, காஞ்சி போச்சுடா. காஞ்சி போனதா? மரத்திலே காய்ச்சி கொட்டுது. இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டு. எதிர்பார்க்கல. அந்த கீழே குளிக்கிறாங்க போல், நல்லா இருக்குது. நாங்கள் அங்கே ஃபஸ்ட்டில் போய் குளிச்சுட்டு வந்துட்டோம், யாருமே இல்லை. போ போ போ. திரும்பவும் மனிதர்கள் நடமாடும் இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ எப்படி கீழே இறங்க போகிறோம், தான் மேட்ரு. அதனால் கேட்டதாலே கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ எப்படி இறங்குறது? இன்னும் படுக்கல அப்படின்னாரு. பரவாயில்ல, வேறு நான் பச்சையாக சாப்பிட்டதில்லை, கொடுங்க சாப்பிட்டு பார்க்குறேன்னு கேட்டேன், கொடுத்துட்டாங்க. எப்படி இறங்குறது? மழை கீழே இறங்கணும்ல? கூட்டம் ஆயிடுச்சா? க்ரௌட் ஆயிடுச்சா? ஊரில் தண்ணிக்கு கொஞ்சம் சிரமம்னு சொன்னாலுமே இவங்களோட கவர்மெண்ட்டு எந்த அளவுக்கு தண்ணியை சிக்கனமாக செலவு பண்ணணுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கிறாங்க. ப்ளஸ் வந்து இருக்கிற தண்ணியை வச்சு விவசாயம் பண்ணுறதுக்கான இங்கே பாருங்கள், இதெல்லாம் எப்போ கட்டினாங்க நிறைய தெரியல. நல்லா இருக்குது. நானெல்லாம் கட்டியிருக்காங்கல்ல?
இது பழைய இதுடா வீடுன்னு நினைக்கிறேன். அவங்க அண்ணியாருன்றது வந்து அவனோட மேனேஜரும் அவங்களோட ஒய்ஃபும். நல்ல பெரிய கூந்தாலும் அந்த 10 ரூபா தான். எவ்வளோ கூனாலும் அவ்வளோதான் சம்பளம். பேசல அங்கே இருக்காங்க. தம்பி நேராக போகிறீங்களே, வழி தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ கஷ்டப்பட்டு மேடு பள்ளம் தாண்டி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்களா? ஆஹா, அதெல்லாம் விட மாட்டேன். போ அவ்வளோ கஷ்டம்லாம் பண்ண மாட்டேன். இறங்கிறதுக்கலாம் பையன் உஷாராயிட்டான். இங்கே தெரிஞ்சிருமோ அப்படின்ட்டு சின்ராஸ் இப்போ தலையில தான் குதிக்க போகிறார். போங்க போங்க, காலெல்லாம் உதறுதா? வழியா கூட்டத்தோட கூட்டமாக சேர்ந்துட்டோம். வந்து வழியாக இறங்க.